ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இதோட செகண்ட் மினி விலாக். இன்றைக்கி என்ன பண்ண போனால் விநாயகர் சதுர்த்தி. ஸோ விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி நான் கோயிலுக்கு போகலான்னு ரெடி ஆகிட்டேன். ஃபுல்லாக ட்ரெடிஷ்னல் தான், ஆஃப் சாரியில் ரெடி ஆகியிருந்தேன். ஸோ அது வந்து ட்ரெடிஷ்னல் இல்லாமல் இதுவெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக ரெடி ஆகிருந்தேன். ஸோ சாமி கும்பிட்டு வந்துட்டு விநாயகர் சிலையை பார்க்க போயிட்டோம். விநாயகர் சிலைக்கு நான் எருக்கலாம்பூ மாலையும் அரகம்பில் மாலையும் முந்தின நாள் நைட்டே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அதை எடுத்துகிட்டு போய் நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டு வந்தாச்சு. ஸோ இதை எங்கள் ஏரியாவில் வச்சுருந்த விநாயகர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். விநாயகர் சதுர்த்தினாலே கொழுக்கட்டை தான். ஸோ கொழுக்கட்டை செய்யலான்னு சொல்லிட்டு உள்ளே இறங்கிட்டேன். எனக்கு கொழுக்கட்டை ப்ராப்பராலாம் செய்ய தெரியாது. ஸோ செய்யலான்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ண இறங்கிட்டேன். ஸோ அதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு சுடுதண்ணி வச்சுட்டு எண்ணெயை உப்பு போட்டு நல்லா பாயில் ஆக விட்டுறணும். அது பாயில் ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சு நம்ம ரெடிமேட் வச்சு செய்ய போகிறேன். ஸோ அந்த மாவு வந்து பாயிலாக தண்ணியை வச்சு சுடுதண்ணி வச்சு பிசைக்கணும். நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சால் தான் கொழுக்கட்டை சாஃப்டாக வரும். ஸோ அடுத்து பூனம் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் நல்லா காய வச்சு ஒரு ஸ்பூன் கீ விட்டுக்கோங்க. விட்டதுக்கப்புறம் அது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா கேஷ்யூநட்ஸ் போட்டுக்கோங்க. கேஷ்யூநட் வந்து ஆப்ஷன் நிறையா போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு கேஷ்யூநட்ஸ் ரொம்ப பர்சனல் ஃபேவரட்னா நிறைய போட்டுக்கிட்டேன். போட்டு நல்லா அதை நல்லா டோஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் கிரைண்ட் கோகோனட் போட்டுட்டு கிரைண்டெல்லாம் சாப் பண்ணி கோகோனட் இது போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணிக்கணும். பண்ணதுக்கப்புறம் வெல்லம் வந்து உடச்சி வச்சுருந்த மண்டை வெல்லத்தை போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அது வந்து ஒரு பூர்ண மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரும். வந்ததுக்கப்புறமா வந்து கொஞ்சம் ஏலக்காவும் இல்லை ஏலக்காய் பவுட்ரு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அதை எடுத்து ஆற வச்சுருங்க கை சூடு பொறுக்கிற வரைக்கும். அடுத்த மோல்டு எடுத்து நல்லா எண்ணெய் தடவிட்டு அதில் அந்த சின்ன சின்னதாக பாயில் பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டை மாவு எடுத்து வச்சுக்கோங்க. பார்த்து ப்ரெஸ் பண்ணணும். சென்டரில் வந்து ரொம்ப மொத்தமாக இருந்தாலுமே கொழுக்கட்டை டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக மாவு சாப்பிட்ற மாதிரி ஆயிரும். ஸோ நல்லா சாஃப்டாக பிசைஞ்ச மாவை நல்லா எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நானே ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஸோ அடுத்து கை பொறுக்கிற சூழலுக்கு வந்துடும். அதை வந்து விட்டாங்கன்னா ஸ்டிஃப் ஆகும். அந்த பூரணத்தை எடுத்து ரவுண்டோ இல்லைன்னா உங்களுக்கு கொஞ்சம் பூர்ணம் எடுத்து சென்டரில் வச்சு அந்த மோல்டு வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணணும். நல்லா ப்ரெஸ் பண்ணி எக்ஸஸாக இருக்க மாவெல்லாம் தனியாக எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறம் அதை நம்ம ஒரு டைம் நல்லா ப்ரெஸ் பண்ணும்போது எக்ஸஸாக இருக்க மாவை தனியாக எடுத்துடணும். எடுத்ததுக்கப்புறம் நான் திறக்க போகிறேன். ஸோ எக்ஸ்ப்ரெஷன் வித்தியாசமாக கொடுத்துட்ருக்கேன். ஃபஸ்ட் டைம் வரனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துட்ருக்கேன். அது நல்லா வந்துருச்சு. வாவ் அப்படின்ட்டு எனக்கு ஆயிடுது. இந்த மாதிரி நல்லா ஷேப் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு ப்ளேஸில் வச்சுக்கோங்க. அடுத்து என்ன பண்ணணும், அதே மாதிரி எல்லா மாவும் செஞ்சு வச்சுக்கோங்க. செஞ்சுட்டு பக்கத்தில் ஒரு இட்லி பாத்திரத்தை எடுத்து நல்லா தண்ணி வச்சு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுருங்க. அதை எடுத்து அரேஞ்ச் பண்ணி ஒரு 5 to 7 மினிட்ஸ் வேக விட்டிங்கன்னா கொழுக்கட்டை ரெடி ஆயிடும். ஸோ இதை நான் செஞ்சு கொழுக்கட்டை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இதோட செகண்ட் மினி விலாக். இன்றைக்கி என்ன பண்ண போனால் விநாயகர் சதுர்த்தி. ஸோ விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி நான் கோயிலுக்கு போகலான்னு ரெடி ஆகிட்டேன். ஃபுல்லாக ட்ரெடிஷ்னல் தான், ஆஃப் சாரியில் ரெடி ஆகியிருந்தேன். ஸோ அது வந்து ட்ரெடிஷ்னல் இல்லாமல் இதுவெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக ரெடி ஆகிருந்தேன். ஸோ சாமி கும்பிட்டு வந்துட்டு விநாயகர் சிலையை பார்க்க போயிட்டோம். விநாயகர் சிலைக்கு நான் எருக்கலாம்பூ மாலையும் அரகம்பில் மாலையும் முந்தின நாள் நைட்டே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அதை எடுத்துகிட்டு போய் நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டு வந்தாச்சு. ஸோ இதை எங்கள் ஏரியாவில் வச்சுருந்த விநாயகர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். விநாயகர் சதுர்த்தினாலே கொழுக்கட்டை தான். ஸோ கொழுக்கட்டை செய்யலான்னு சொல்லிட்டு உள்ளே இறங்கிட்டேன். எனக்கு கொழுக்கட்டை ப்ராப்பராலாம் செய்ய தெரியாது. ஸோ செய்யலான்னு சொல்லிட்டு தான் பண்ண இறங்கிட்டேன். ஸோ அதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு சுடுதண்ணி வச்சுட்டு எண்ணெயை உப்பு போட்டு நல்லா பாயில் ஆக விட்டுறணும். அது பாயில் ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சு நம்ம ரெடிமேட் வச்சு செய்ய போகிறேன். ஸோ அந்த மாவு வந்து பாயிலாக தண்ணியை வச்சு சுடுதண்ணி வச்சு பிசைக்கணும். நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சால் தான் கொழுக்கட்டை சாஃப்டாக வரும். ஸோ அடுத்து பூனம் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் நல்லா காய வச்சு ஒரு ஸ்பூன் கீ விட்டுக்கோங்க. விட்டதுக்கப்புறம் அது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா கேஷ்யூநட்ஸ் போட்டுக்கோங்க. கேஷ்யூநட் வந்து ஆப்ஷன் நிறையா போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு கேஷ்யூநட்ஸ் ரொம்ப பர்சனல் ஃபேவரட்னா நிறைய போட்டுக்கிட்டேன். போட்டு நல்லா அதை நல்லா டோஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் கிரைண்ட் கோகோனட் போட்டுட்டு கிரைண்டெல்லாம் சாப் பண்ணி கோகோனட் இது போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணிக்கணும். பண்ணதுக்கப்புறம் வெல்லம் வந்து உடச்சி வச்சுருந்த மண்டை வெல்லத்தை போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அது வந்து ஒரு பூர்ண மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரும். வந்ததுக்கப்புறமா வந்து கொஞ்சம் ஏலக்காவும் இல்லை ஏலக்காய் பவுட்ரு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அதை எடுத்து ஆற வச்சுருங்க கை சூடு பொறுக்கிற வரைக்கும். அடுத்த மோல்டு எடுத்து நல்லா எண்ணெய் தடவிட்டு அதில் அந்த சின்ன சின்னதாக பாயில் பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டை மாவு எடுத்து வச்சுக்கோங்க. பார்த்து ப்ரெஸ் பண்ணணும். சென்டரில் வந்து ரொம்ப மொத்தமாக இருந்தாலுமே கொழுக்கட்டை டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக மாவு சாப்பிட்ற மாதிரி ஆயிரும். ஸோ நல்லா சாஃப்டாக பிசைஞ்ச மாவை நல்லா எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நானே ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஸோ அடுத்து கை பொறுக்கிற சூழலுக்கு வந்துடும். அதை வந்து விட்டாங்கன்னா ஸ்டிஃப் ஆகும். அந்த பூரணத்தை எடுத்து ரவுண்டோ இல்லைன்னா உங்களுக்கு கொஞ்சம் பூர்ணம் எடுத்து சென்டரில் வச்சு அந்த மோல்டு வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணி
நல்லா ப்ரெஸ் பண்ணி எக்ஸஸாக இருக்க மாவெல்லாம் தனியாக எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறம் அதை நம்ம ஒரு டைம் நல்லா ப்ரெஸ் பண்ணும்போது எக்ஸஸாக இருக்க மாவை தனியாக எடுத்துடணும். எடுத்ததுக்கப்புறம் நான் திறக்க போகிறேன். ஸோ எக்ஸ்ப்ரெஷன் வித்தியாசமாக கொடுத்துட்ருக்கேன். ஃபஸ்ட் டைம் வரனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துட்ருக்கேன். அது நல்லா வந்துருச்சு. வாவ் அப்படின்ட்டு எனக்கு ஆயிடுது. இந்த மாதிரி நல்லா ஷேப் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு ப்ளேஸில் வச்சுக்கோங்க. அடுத்து என்ன பண்ணணும், அதே மாதிரி எல்லா மாவும் செஞ்சு வச்சுக்கோங்க. செஞ்சுட்டு பக்கத்தில் ஒரு இட்லி பாத்திரத்தை எடுத்து நல்லா தண்ணி வச்சு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுருங்க. அதை எடுத்து அரேஞ்ச் பண்ணி ஒரு 5லேருந்து 7 மினிட்ஸ் வேக விட்டிங்கன்னா கொழுக்கட்டை ரெடி ஆயிடும். ஸோ இதை நான் செஞ்ச கொழுக்கட்டை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.